மகான் துளசிதாசர் 38ஆம் பகுதி. ஸ்ரீராமன் பிறந்ததிலிருந்து இத்தனை காலம் வரையில் தான் ராமனோடு கூடவே பயணிப்பதாக இதுகாறும் கூறி வந்த தாசர் இப்பொழுது ராமனின் பாதுகைகளை தனது தலையில் சுமந்து வருகின்ற பரதனோடு தானும் பயணித்து கொண்டு செல்வதாகவும் இனி ராமனோடு தனது பயணம் தொடராது என்றும் திடீரென கூறுகிறார். அதற்கு அவர் கூறுகின்ற காரணம் மெய்சிலிர்க்க வைப்பதாக இருக்கிறது. என் இதயம் ராமனின் திருவடிகளிலேயே லயித்திருக்கிறது. அதனால் தன்னந்தனியாக துக்கப்பட்டு கொண்டிருக்கும் பரதனுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டு ராமனின் திருவடி இணைகளை பூஜித்து வருவதையே நான் இப்பொழுது எனது கடமையாக கொண்டுள்ளேன். அதற்காக இந்த ராம காதையை பாதியில் நிறுத்தி விடுவேன் என்று எண்ணி விடாதீர்கள். எத்தனை முறை இந்த ராம காதையை என் குருநாதரான சுவாமி நரஹரிதாஸ் எனக்கு கூறியிருப்பார். அப்படி அவர் வாய்மொழியாக கேட்டு நான் அனுபவித்த அந்த ஆனந்த அனுபவத்தை இனி உங்களோடு பங்கிட்டுக் கொள்கிறேன். வாருங்கள், கூடியிருந்து குளிர்வோம். இப்படி கூறிவிட்டு அவர் மேலே தொடர்கிறார். இனி இங்கே பதிவு செய்யப்படவிருக்கின்ற ராமாயணம் என் குருநாதர் மூலம் அடியேன் அறிந்து கொண்டதே. கவிதை வடிவில் தருகிறேனே அன்றி இதில் எனது கற்பனை ஏதுமில்லை என்று பிரகடனம் செய்துவிட்டு தாசர் விட்ட இடத்திலிருந்து மீண்டும் துவங்குகிறார். இப்போது நாம் காணவிருப்பது ஆரண்ய காண்டமாகும். ஆரண்யம் என்றால் வனம் என்பதை தாங்கள் அனைவரும் அறிவீர்கள். பரதனின் வருகைக்கு பின்னர் அயோத்தியின் எல்லைக்கு வெகு அருகில் இருந்த சித்திரகூடத்தை விட்டு புறப்பட நிச்சயித்தான் ராமன். அதனால் அவன் இப்பொழுது விந்திய மலையின் கீழாக இருக்கின்ற தென் பாரதத்தில் தன் தடங்களை பதிக்க துவங்கினான். இந்த விந்திய மலையின் கீழுள்ள பகுதியை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று தவ சிரேஷ்டர்களான மகரிஷிகள் வாழ்கின்ற வனப்பகுதி. இங்கு நடந்த நிகழ்வுகளே ஆரண்ய காண்டத்தில் பேசப்படுகின்றன. அடுத்தது கிஷ்கிந்தா காண்டம் எனப்படுகின்ற வானரர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பிரதேசமாகும். இதில் முதலில் குறிப்பிடப்பட்ட ஆரண்ய பகுதி அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த வனப்பகுதிகளை உடையதாகும். அவ்வளவு எளிதாக எவராலும் புகுந்து புறப்பட முடியாத இந்த வனப்பகுதியில் தண்டம் என்று சொல்லப்படுகிற முட்கள் நிறைந்த நீண்ட மரங்கள் மிக அதிகமாக இருந்ததால் இப்பகுதி தண்டக வனம் என்று அறியப்பட்டது. இவ்விடம் இரத்த வெறி பிடித்த ராட்சசர்களிடம் வசிப்பிடமாக இருந்ததால் சாதாரண ஜனங்களும் விலங்குகளும் இங்கு வருவதற்கு அஞ்சினார்கள். அந்த காரணத்தை கொண்டே மகரிஷிகள் இவ்விடத்தில் தமது தவத்திற்கு இடையூறுகள் விளையாது என்று கருதி தமது தவத்தை இங்கே மேற்கொண்டனர். சித்திரகூடத்திலிருந்து புறப்பட்ட ராமன் இந்த தண்டக வனத்தையே தனது தற்போதைய வாசஸ்தலமாக தேர்ந்தெடுத்தான். இங்கிருந்து அகஸ்திய முனிவரின் யோஜனையின் பெயரில் அவன் தனது இருப்பிடத்தை பஞ்சவடிக்கு மாற்றிக்கொண்டான் என்று மற்ற கவிகளை போல் சொல்லிக் கொண்டு வந்த தாசர் அடுத்தடுத்த நிகழ்வுகளை யதார்த்தமாக விவரித்துவிட்டு தற்சமயம் சீதையை பிரிந்து கதறுகிற ராமனை குறித்து சிந்திக்கலானார். எத்தனையோ தைரியமான வார்த்தைகளை லக்ஷ்மண சுவாமி கூறிய பொழுதும் பகவான் ஸ்ரீ ராமபிரானை தேற்ற இயலவில்லை. அவன் அழுத கண்ணீர் அந்த பஞ்சவடியின் மண்ணில் ஆறாக பெருகி ஓடியது. அவன் கதறலை கேட்ட பசு பட்சிகளின் நெஞ்சமெல்லாம் வாடியது. அவன் பார்வையோ அவன் சீதையை காணும் இடமெங்கும் தேடியது. அவன் கால்களோ அந்த தேடலின் நீட்சியாய் திக்கு திசை அறியாமல் ஓடியது. துயரம் தாங்காதவனாய் அவன் வாயினின்றும் உதிர்ந்த வார்த்தைகளை எடுத்து கோர்த்ததென்றோ தாசர் நமக்காக இங்கே உருகி உருகி தமது கவி நடையில் பாடியது. இதய வானம் நீயுமின்றி இருண்டு போனதே, எதையும் தாங்கும் எனது உள்ளம் சுருண்டு போனதே, கதரும் இவனின் குரலும் உன்னை சேரவில்லையா, கண்ணின் மணியாய் எங்கு உள்ளாய் கூறு முல்லையே, வஞ்சி கொடியே வெளியின் ஒளியை பறித்து சென்றாயே, கொஞ்சம் முந்தன் மொழியை ஒழித்து கலங்க வைத்தாயே, கெஞ்சுகின்றேன் மையல் ராணி கோபம் கொள்ளாதே, நெஞ்சம் ஆளும் எந்தன் தேவி என்னை நீங்காதே, சீதையில்லா ராமன் வாழ்வு சிதைந்து போகாதோ,
கோதையின்றி இவனின் உயிரும் துவண்டு போகாதோ. ஆனையாலே வாடும் இவளை விரைந்து மீட்பாயே. விதேகராணி வேண்டுகின்றேன் வாவா என் தாயே. ஏதோ சீதை ஓடிக்கொண்டு தன்னிடம் கூறிக்கொள்ளாமல் எங்கோ சென்று விட்டதாக எண்ணி ராமன் வாடுவதாக தாசரின் கவிதை வரிகள் நீடுகிறது. 38ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.